விறுவிறுப்புக்கு பஞ்சம் இன்றி நடைபெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த மாடுபிடி வீரர் கே கார்த்தி 19 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்தார். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட காளைகள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். முதல் 10 சுற்றுகளில் வெற்றி பெற்ற 30 மாடுபிடி வீரர்கள் இறுதி சுற்றில் சீறி பாய்ந்த காளைகளுடன் மல்லுக்கட்டினர். இதில் மதுரை திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த கே கார்த்தி என்ற வீரர் 19 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்தார். அவருக்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் பரிசாக வழங்கப்பட்டது. 15 காளைகளை அடக்கி 2ஆம் இடம் பிடித்த திருப்புவனத்தை சேர்ந்த குன்னத்தூரை சேர்ந்த அரவிந்த் திவாருக்கு 2 சக்கர வாகனம் பரிசளிக்கப்பட்டது. 14 காளைகளை அடக்கி 3வது இடத்தை பிடித்த முரளிதரனுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. சிறந்த மாடுபிடி வீரர் கார்த்திக் 19 மாடுகளை எடுத்த கார்த்திக் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக கார் பரிசாக வழங்கப்படுகிறது. சிறப்பாக இந்த அழகான ஜல்லிக்கட்டை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அவருக்காக சிறந்த மாடுபிடி வீரருக்கு வழங்கப்படுகிறது. இல்ல அவங்க எல்லாம் பிடிச்சிருக்கேன். நான் ரொம்ப டயர்டா அவங்க வந்து பிடிச்சேன். ரொம்ப நண்பர்களால பிடிச்சிருக்கேன். அடுத்து வேற எங்கேயும் கலந்துக்க போறீங்களா? ஆனா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்ச டோக்கன் வந்து அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? உயிரிழந்த பையன் மட்டும் அவங்க குடும்பத்தை இழப்பீடு கொடுத்தா 20 மாடு பிடிச்சிருக்கீங்க. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் மார்பில் மாடு முட்டியதில் நவீன்குமார் என்ற இளைஞர் உயிரிழந்தார். மதுரை விளாங்குடியை சேர்ந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்கள், மாடுகளின் உரிமையாளர்கள், பார்வையாளர்கள் என மொத்தம் 45க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர்.